ரெக்கார்ட் ஆரம்பிச்சிச்சு, ஆரம்பிங்க. இப்போது திரு ஜோ அவர்கள் ஸ்விம் பண்றதுக்காக ஒகேனக்கல் மலையாளிகள் இருந்து திரு பசிபிக் கனல் வரைக்கும் ஸ்விம் பண்ணி போக போகிறார். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க ஒரு தடவை. போறேன்னு போக மாட்டேறது. ரொம்ப அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருக்குங்க. இப்ப நானும் தண்ணியில் நீந்தி தான் வரணும்னு நினைக்கிறேன். வெறும் ஒரு தலை தான் தெரியுது, ஆளுக்கு தெரியுது. மேன் அண்ட் வைல்டுல வந்து நான் போயிட்டு சொல்றேன். இப்ப அப்படிங்க காமிங்க. நமது சகா ஜோ அவர்கள் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் கடந்து ஃபாஸ்டாக சென்று கொண்டிருக்கிறார். ஆனா இங்க சீக்கிரம் வாருங்கள். இங்க இருந்து பாக்குறதுக்கு 300 கிலோமீட்டர் மாதிரி தான் இருக்குது. அதான் நானும் சொல்றேன். இப்போ வந்து ரிட்டர்ன் கிட்டத்தட்ட இப்ப வராது. கடலின் ஆழம் 500 அடி. கடல்ல இருந்து வராரு. இன்னும் 2 செகண்ட்ஸா இருக்கு. ஐயோ வந்துட்டாருனா ரெக்கார்ட் அப்படி. ஜோ அவர்களே சீக்கிரம் வாருங்கள். அது எல்லாத்துக்கும் பசிக்கிறது. தம்பி ஜோ கம் பேக் ப்ளீஸ். அங்க பிக்கப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து காங்கிட்ட ஜூம் இன் பண்றேன். நம்ம 2 மினிட் எப்படி பண்றது தெரியல. நீ வேணா பண்றீங்க போல இது. இப்போ நம்ம நிறுத்திர போறான்னு நினைக்கிறேன். வீடியோ ஜூம் இன் பண்றேன். வீடியோ பாட்றா போட்டோ எடுங்க. இருக்குடா இதா எங்க போடா. ஏ கொடையில இருக்கா? அது வர கிளாரிட்டி நல்லா. எங்கடா வர காணா? புடி இந்த அவர் அன்பு அங்க வரீங்கன்னு கேட்டபோது நமக்கு உஷாராயிருக்கும். ஜூம் அவுட். இந்த கேமரா வழியா பார்த்தா அவன் வந்து ஒரு 5-6 மைல் தள்ளி போன மாதிரி இருக்கு. அங்க இந்த புள்ளி தான். அது 5 மெகா பிக்சல்னா +2.5 இப்படி இருக்கும், -2.2 நினைக்கிறேன். அதனால தான் அது அப்படி இருக்கு. இப்போ நிறுத்திட்டாடா ரொம்ப வீடியோ நிறுத்திடுறேன். வெங்கி நிறுத்திட்டேன். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ஜோ வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது வெங்கி சொல்லி தான் நிறுத்தணுன்றது அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால நம்ம தப்பு.